போட்டி கிரிக்கெட் திருவிழா அப்படின்னு சொல்றது கிரிக்கெட் பெருவிழா இங்க முதல் பால் போட்டு ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் நம்ம மாமல்லபுரம்ல இருந்து எல்எல்எஃப் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. அவங்க ஆடினாங்கனாலே தீபக். எல்எல்எஃப் கடந்த முறை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை வென்றவர்கள். ஆகாஷ், நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் போட்டி லைவா எப்படி ஐபிஎல் மேட்சை இந்தியா முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அது போல இந்த கிரிக்கெட் மேட்சை லைவா வீட்டில இருந்து எல்லாரும் பார்க்கறாங்க. நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க போகின்றார் என்பதை அவளுடன் எதிர்பார்த்து சட்டமன்ற தொகுதி திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு தெரியுமா? இந்த லைவா பார்க்கிற இந்த மேட்ச்ல இடையிலேயே உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களுக்கு ரொக்கமாக 1000 ஜிபே பண்ணப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எஸ், சங்க மாமா வந்து ரொம்ப ரொம்ப பியூரான தமிழ்ல சொன்னாரு. நம்ம பசங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா கரெக்டா வந்து பதில் சொன்னீங்க அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி முதல்ல சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஜிபே முறையில் கொடுக்கப்படும். அந்த நம்பருக்கு முதல் கொடுக்கறவங்களுக்கு தான் முதல் விருப்பருக்கு முன்னுரிமை அப்படின்றது தான் சங்கமமா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. முதல் பாலே ரொம்ப ஓவரா பேசுற இண்டா வாங்கிக்கோ அப்படின்னு விட்டாருங்க 6. நம்ம கமெண்ட்ரி பாக்ஸ் ஜஸ்ட் தாண்டி போயிருக்கு. அண்ட் எல்எல்எஃப் ஆடும்போது இதுதான் நான் சொன்னேன். எல்எல்எஃப் ஆடும்போது அந்த 5 ஓவர்ஸ் மேட்ச்னாலே அசால்ட்டா 100 ரன் வந்துருவாங்க. ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்கான டீம் எல்லாருமே. தொடர்ந்து 3 சிக்ஸர் அடித்தால் ரூபாய் 50,000 வழங்கப்படும். 3 பந்துகளை தொடர்ந்து ஹேட்ரிக் 6 அடிச்சா ரூபாய் 50,000. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பரிசு மழைகள் நிறைய காத்து கொண்டிருக்கின்றது. பரிசு சூறாவளின்னு சொல்லி ஆகணும். முதல் 6 பார்த்திருக்கோம். தொடர்ந்து 3 6 அடித்தாதான் 50,000. இந்த முறை ஆகாஷ் நல்ல கம்பேக். எஸ், இப்போ நம்மளுடைய அமைச்சர் உட்கார்ந்திருக்காரு இல்லையா? ஒரு 6-7 வருடத்திற்கு முன்பாக நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே போல இன்னும் இளைஞர்களை போன்று துள்ளி கொதித்து கொண்டுதான் இருக்கின்றார். இது போன்ற அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதும் வேண்டும். ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். இப்பொழுது அந்த பந்து பட்ட இடம் காலை உணவு திட்டம். கடந்த பந்து பட்ட இடம் காலை உணவு திட்டம் பேனர் மேல பட்டுச்சு. ஒரு மகத்தான திட்டம். இந்திய நாடே போட்டுகின்றது, உலக நாடுகளே போட்டுகின்றது நம்ம முதல்வரை. ஒரு அற்புதமான காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால பள்ளி செல்லும் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக உள்ளது. ஆர்வமாக படிக்கின்றார்கள். ஒரு அற்புதமான திட்டம் தான் காலை உணவு திட்டம். கடாசி விட்டுருக்காருங்க. அதையும் தாண்டி புனிதமானது ஒரு U6. நல்ல பாலுங்க, சரியான கம்பேக் பவுலர் இது. ஆனா பெரிய ஓவரா எக்ஸ்பென்சிவ் ஓவரா இது வரைக்கும் மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் 17 ரன் வந்திருக்கு ஆகாஷ். மறுபடியும் ஒரு சிக்ஸரோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. ஆகாஷ், 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 இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த முறை வீழ்ச்சி அடைந்து தோல்வி முகத்தில் போயிட்டு இருக்குது. ஆனா திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புனா இந்த கிரிக்கெட் திருவிழா அதை முற்றிலுமாக மாற்ற இருக்கின்றது. எனவே சென்னை சூப்பர் கிங்ஸோட தோல்வியை மறந்து இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம். வரும் 30 நாளுமே இந்த கிரிக்கெட் திருவிழா திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.
ஸோ ஒரு என் சேஞ்சிங்க ஃப்ரம் த பெவிலியன் என் நீங்க 23 ரன் வந்திருக்கு முதல் ஓவர் முடிவுல. எக்ஸ்பென்சிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த முறை அண்ட் ஒரு சிங்கிள் மட்டும்தான். எல்எஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செம்மையாக ஆடுவாங்க தீபக். எல்லா பேட்டர்ஸுமே ஒரு கடப்பாறையான பேட்டிங் லைனப். நீ மும்பை பற்றி கேள்விப்பட்டிருப்ப, இவங்க தான் லோக்கல் மும்பை. ஆஹா, லென்த்தில் இருந்த பாலே ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி, பட் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சங்கமாம்சும் சொன்ன மாதிரி கிளீன் போல்ட் விக்கெட்டுங்க. ஸோ எஸ், முதல் விக்கெட் இங்கே டவுனு. யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரில, ஆனால் பவுலர் ஆகாஷா தான் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டு. ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். ஸோ உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன், இவராலையுமே அதை பெரிய ஷாட்ஸ் ஆட முடியும். எஸ், அப்படி ஒரு பேட்ஸ்மேனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய பெரிய ஷாட்ஸ்லாம் அடிக்கக்கூடிய டீம் தான். பேக் டு பேக் 2 டாட் பால்ஸ் போட்டிருக்காங்க இங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஜாலி பாய்ஸ் பி டீம் தையூர் நியூ காலனி வர்சஸ் குட் லக் கிரிக்கெட் கிளப் கோவலம். ஃபர்ஸ்ட் ஓவர் 23 ரன் போச்சு. இந்த ஓவர் ஒரே ரன் கொடுத்து 24 ரன்னா முடிச்சிருக்காங்க 2 ஓவர் முடிவுல. ஸோ அதுக்கான ஆகாஷ். காரணம் பார்த்தீங்கன்னா எஸ், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு வீரர்களே, மக்களே, உங்களுக்கான முதல் கேள்வி திரையில் டிவியில் காண்பிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் முதல் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான விடை தெரிபவர்கள் உடனடியாக அந்த ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள 9712334567 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய பதிலை அனுப்ப வேண்டும். முதலாவதாக வரும் அந்த நபருக்கு ரூபாய் 1000 உடனடியாக அவர்களுக்கு ஜிபே பண்ணப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கமம் நானும் மெசேஜ் பண்ணலாமா வாட்ஸ்அப்ல? நாங்க நம்பரை செக் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி பண்ணி இங்க கண்டுபிடிச்சிருவேன். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஓகே, நீங்க எங்க இருந்தாலும் இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் மெசேஜ் பண்ணலாம். அது வாட்ஸ்அப்ல முதல் ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு இருக்கப்படும் ஜிபே முறையில். ஸோ யார் அந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆள் கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி 3வது ஓவருக்குள்ள இருக்கும். வைட் டெலிவரி
ஒரு அகல பந்து கொடுத்துருக்காரு அம்பையர். ஸோ அது மட்டும் இல்லை தீபக், பாத்தியா அம்பையர் என்ன திடீர்னு என்னமோ School bag மாட்டுங்கிறாரு. அப்படின்னு நினைச்சா டோரா பூஜி பேக் கிடையாது அது, அதுதான் கேமரா. அதாவது 10 கேமரா மேற்பட்ட ஒரு கேமராவோட இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில காட்டணும். மறுபடியும் ஒரு வைடு. ஸோ நெட்ரிக் கண்ணாலே இனிமேல் அம்பையர் பார்க்கலாம். அவர் 2 கண்ணை 3 கூட பரவாயில்ல, 3வது கண்ணில் வந்து கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேன் அவுட்டா இல்லையா அப்படின்றது, பவுலருக்கு விக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது போட்டு கொடுத்துரும். மீண்டும் ஒரு பெரிய வீசு, மீண்டும் ஒரு வைடு. மீண்டுமா திரும்ப வைடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆட்ரிக் வைடு போட்டால் தான் கொடுப்பாங்களா பவுலருக்கு? கேப்டன் வந்து அடுத்த ஒரு கொடுக்க மாட்டாரு. திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா இது மூக்கு மேல ராஜா கைக்குள்ளேங்க. எஸ், நான் தான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்ச பிடிச்சாரு. பட் விக்கெட்டும் விழுந்திருக்குங்க. நம்மளுடைய இந்த கிரிக்கெட் திருவிழாவை மிக சிறப்பாக துவக்கி வைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மீண்டுமாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று மிக கோலாகலமாக நடைபெறுகின்ற இந்த கிரிக்கெட் திருவிழாவிற்கு வருகை தந்த அமைச்சர் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் சார் அவர்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. நம்மளோட சங்கமம் சொன்ன மாதிரி என்ன போட்டினாலுமே சரி. நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி முகத்தை துவண்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த கிரிக்கெட் போட்டி, திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இந்த கிரிக்கெட் போட்டி அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இந்த நேரத்திலே இவ்வளவு பெரிய ஒரு விழாவிற்கு வருகை தந்து இளைஞர்களுக்கான இந்த கிரிக்கெட் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க இந்த விழாவிற்கு துவக்கி வைத்த மரியாதைக்குரிய நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எஸ் மேம் சார், கரெக்டாக சொன்னீங்க. இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 டாட் பால் போட்டிருக்காரு. ஆஹா, மீண்டும் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், மீண்டும் ஒரு டாட் பாலோட ஓவர் மர்கேயா சாலா அப்படின்னு சொல்லி அம்பையர் குடு அவரோட எண்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி அடைஞ்சிச்சு, டெல்லி சூப்பர் கிங்ஸ் தோல்வி அடைஞ்சிச்சின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அடுத்த சீசன் சூப்பராக வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. மூணு முடிவில் இங்கே ஸ்கோர் 35. ஓவருக்குள்ள முதல் ஓவர் பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் 2 ஓவர் கொஞ்சம் தடங்கள் தான். 2வது ஓவர் இன்னும் மோசம் தான் சொல்லி ஆகணும். அடுத்த பால் கிரிக்கெட் திருவிழாக்கு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா வருகை புரிந்து வைத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரன் அவுட்டுக்காக ஒரு செக் பண்றாங்க இங்க அம்பயர்ஸ். கோவளம் பேசுங்க ஊராட்சியில் மிக சிறப்பான இந்த கிரிக்கெட் போட்டி அடையும் என்பதை எதிர்கொண்டு
இந்த விழாவினை துவக்கி வைப்பதற்காக வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ தேர்ட் அம்பையரோட சிக்னலிங் என்ன அப்படின்னா சிகப்பு தப்பி அவுட்னு சிகப்பு வந்திருக்கீங்க. சட்டைக்கு டே தம்பி சிகப்பு தொப்பி அப்படின்ற மாதிரி சிகப்பு சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனுக்கு. அவுட் என்ற முறையில் பேட்ஸ்மேனுக்கு வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அம்பையர்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. பேட்ஸ்மேனை சீக்கிரமா வர சொல்லுங்க. அம்பையர்ஸ் அப்போ என் கருத்து வேணாமாப்பா. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவுட்டுக்கு அடுத்த பால் ஒரு டாட் பாலா மாறுது. செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த எந்திரன் படத்துல வர அந்த சிட்டி ரோபோ வந்து கையில எல்லா ஸ்டீலையும் வச்சுட்டு ஒரு பெரிய அம்மன் சிலை மாதிரி நின்று டக்குனுக்கு எல்லாத்தையும் கீழே போட்டுரும். அந்த மாதிரி என்னடி இதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. விட்டாருங்க. ஓரா பேசுற இண்டா வச்சுக்கோ அப்படின்னு எங்கேயோ தூக்கி கலாசி விட்டுருக்காரு. கேட்ச்ன்ற ஒரு கால். இந்த கிரவுண்ட்ல பவுண்டரிஸ் பெருசா போகாது, சிக்ஸஸ் அதாவது 4 பெருசா போகாது, சிக்ஸஸ் மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க பேட்ஸ்மேன்ஸ். அதான் இங்க பார்த்துட்டு இருக்கோம், அதை ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க அது இப்போதைக்கு காத்து வந்து ட்ரூடி வெண்ட் இருக்கு. இங்கே லெக் சைடு ரொம்ப கிட்ட அங்க தாங்க அடிச்சிருக்காரு. ஆனா கொடை மூக்கு மேல யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்டு அடடா மடடா மடடா வைப்பு கேட்டு அவுட்டு. செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஓவர் முடிவுக்கு வருதுங்க. 4 ஓவர் முடிவுலங்க 42 ஸ்கோரு அண்ட் 4 விக்கெட்டுக்கு லாஸ்ட் ஓவர். இன்னிங்ஸோட கடைசி ஓவர் வந்துட்டு இருக்கு. என்னப்பா தீபக் எவ்வளவு முடிப்பாங்க? ஹூடி பாபா ஹூடி பாபா ஹூடி. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஜாலி பாய்ஸ் பி டீம் தையூர் நியூ காலனி வர்சஸ் குட் லக் கிரிக்கெட் கிளப் கோவலம். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு டீம் கேப்டனும் ஆடுகளத்திற்குள் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எஸ் மேம் சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ கிரிக்கெட் இடையில ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம். ஆமா, அதாவது பார்வையாளருக்காக டிவியில பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டோம். ஆமா மாம்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வருடம் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். ஓகே, அதற்கான பதிலை சரியாக கூறியிருக்கின்றார்கள். செப்டம்பர் 17, 1949 அதற்கான பதில். அதை சரியாக கூறிய முதல் நபர் அண்ணா நிஷாந்த் மாமல்லபுரம். விஷாந்த் மாமல்லபுரம். விஷாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 1000 ரூபாய் வென்றிருக்காரு. ஜிபே அவங்களுக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணியாச்சு. எஸ், செக் பண்ணிக்கோங்க. விஷாந்த் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா கமெண்டேட்டர்ஸ் 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு 3 ஷேரா போட்டுருங்க. என்ன மேம்ஸ் ஓகேவா? விசாந்த், இந்த கிரிக்கெட் போட்டியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி விட்டு தூரம் போக மாட்டீங்க போல இருக்குது. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் தட்டி தூக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அரசியலும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாம்ஸ். இது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புக்கையே பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. உடனே பதில் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. விஷாந்த் மகாபலிபுரம். ஃபீல்டர் உள்ளே இருங்க. ஃபீல்டர் உள்ளே இருங்க. சிக்ஸரா மாதிரி இருக்கு.
ஒரு குவிக் சிங்கிள். ஸோ லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. எவ்வளோ முடிப்பாங்க எல்எல்எஃப் என்ன நினைக்கிறீங்க தீபக்? எஸ், நான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா 51 ரன் வரும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ ரன்ஸ் போகும் தெரியல. ஆல்ரெடி ஒரு 6 போயிருக்கு இந்த ஓவரில். இப்போவே 51 வந்துருச்சு. 51 வந்துருச்சா? அப்போ டெக்னிக்கலாக 54 பால். டாட் பால் எதிர்பார்ப்போம். சும்மா ஜாலி சொல்றேன். பாய்ஸ் பி டீம் கேப்டன். என்னங்க? ஓ மை காட். ஆஹா, ஆஹா, நல்ல ஃபுட்பால் டெக்னிக் காமிச்சாரு கிரிக்கெட் கீப்பர். மட்டும் இல்லை, எனக்கு ஃபுட்பால் ஆட தெரியும். அடுத்த வாரமோ இல்லை இன்னும் கொஞ்சம் வாரங்களில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வரப்போகுது. அதுலேயும் என் பேர் எழுதிக்கோங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு நினைக்கிறேன் விக்கெட் கீப்பர். ஜாலி பாய்ஸ் பி டீம் தையூர் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் குட் லக் கிரிக்கெட் டீம் கேப்டன். 2 கேப்டனும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஆஹா, அடுத்து வந்து கோவளம் வர்சஸ் தையூர். 2 ஊருமே பக்கத்து பக்கத்து ஊர். பார்க்க நல்லா இருக்குங்க. லோக்கல்ஸ் கண்டிப்பாக மேட்ச் பார்க்க வருவாங்க. சிறப்பான ஷாட். மிட் விக்கெட் ஃபீல்டரு ரொம்ப நேரமா ஓனர் ஆனால் நின்ன இடத்துலயே ஓடுன மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மண்ணில் ஓடுறது ரொம்ப அது கஷ்டம். மட்டும் இல்லாம நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். பேட்ஸ்மேனுக்கு நடுவுல இந்த வெயில்ல 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கடைசி பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. தீபக், எனக்கு என்னமோ 6 தோணுது. நான் பேசல, ஏன்னா ரன் கம்மியா சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஆளு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட் ஆன் டு தி ஆஃப் சைட். பவுண்டரி லைனை நோக்கி போயிட்டு இருக்கு. பட் பால் ஸ்டாப் ஆயிடும். 2வது ரன்னையும் கம்ப்ளீட் பண்றாங்க. முடியுதுங்க. அந்த 2 ரன்னோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. எஸ், இங்க வந்து எல்எல்எஃப் மாமல்லபுரம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டீம் கேப்டன்ஸ் அம்பையர் அப்படியே 56 இருங்க. முடிச்சிருக்காங்க. டாஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் 57 அடித்தால் எக்ட்ரி ஃபார் ஏசிசி அணியினர். வெண்டே கம் ஆன் டு பேட். என்ன தீபக் அடிப்பாங்களா? டீம் Yes. கேப்டன்ஸ். எனக்கு ஏசிசி டீம் டி-ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் அண்ட் பிளாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அது. ஸோ அந்த டீம் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தாலும் அங்கே ஒரு சைடு பறிச்சிட்டு இருக்காரு ப்ளூ கலர் டி-ஷர்ட்லேருந்து. குட் லக் கிரிக்கெட் டீம் கேப்டன். ஜாலி பாய்ஸ் கேப்டன். ஜாலி பாய்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். கேப்டன் உள்ள வாங்க. கேப்டன் உள்ள வாங்க. ஜாலி பாய்ஸ் தையூர் கிரிக்கெட் டீம் கேப்டன் உள்ள வாங்க. கிரவுண்டுக்குள்ள வாங்க. பாலா சங்குமார் அண்ணா காயின் காயின் டாஸ் வின் பண்றவங்களுக்கு காயின், அந்த காயின் எடுத்துட்டு வாங்க. ஷேக். டாஸ் போடாதீங்க. பிரசிடென்ட் உள்ள வாங்க ப்ளீஸ். உள்ள வாங்க, உள்ள வாங்க. சங்குமாரண்ணா பிரசிடென்ட்டை கூட்டு வாங்க. உங்க பின்னாடியே இருக்காங்க பாருங்க. அடுத்த டாஸ் லால். போடுவதற்காக லால் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜே சோபநாத் தங்கம் சுந்தர் அவர்கள் களத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார். இரண்டாவது போட்டிக்கான டாஸ்
ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே. ஜாலி பாய்ஸ் பி டீம் தையூர் வர்சஸ் குட் லக் கிரிக்கெட் டீம் கோவளம் டாஸ் போட இருக்கின்றனர். தையூர் கோவளம். டாஸ் கேட்க போறது குட் லக் கிரிக்கெட் டீம் கோவளம். டாஸ் டைம். ஹெட்ஸ். டாஸ் வின் பை குட் லக் கிரிக்கெட் டீம் கோவளம். டாஸ் வின் பை குட் லக் கிரிக்கெட் டீம் கோவளம். வெற்றி பெற்ற அந்த அணியின் கேப்டனிடம் 12 கிராம் மதிப்புள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முகம் பதித்த அந்த நாணயம் வழங்கப்பட்டுள்ளது. யாரு டாஸ் சொன்னீங்க மாம்ஸ்? கோவலமா? கோவளம். அதனால தான் கரகோஷம் அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தையூருமே சாதாரண ஊர் கிடையாதுங்க. அவங்களுக்கு லைவ்ல இருந்து சப்போர்ட் அதிகமா இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஏசிசி பேட்டிங்குள்ள வர போறாங்க. உங்களுக்கு தேவைப்படும் டார்கெட் பாத்தீங்கன்னா 57 ரன் 5 ஓவர்ல. தேங்க்யூ பிரசிடென்ட். உள்ள வாங்க, பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஸோ இப்போதைக்கு கமெண்ட்ரி பாக்ஸில் தீபக் ஒரு குட்டியா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. அண்ட் ஏன் கூட இப்போ ஜாயின் பண்ண போறது பாத்தீங்கன்னா த லெஜெண்ட் ஆஃப் த சாரோ காலகாலமாக நிறைய இடத்துல வந்து பெரிய ஒர்க்லாம் பண்ணி இங்க நாங்கள் கேட்டோன்றக்காக டக்குன்னு வந்திருக்காரு மிஸ்டர் அருண். இந்த இன்ட்ரோக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை மக்களே. மறுபடியும் சொல்கிறேன், இந்த இன்ட்ரோக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. மனுஷன் என்ன சண்டைக்கு இழுத்து விட பார்க்குறாரு. எல்லாருக்கும் மொதல் வணக்கம். டாஸ் வின் பண்ணி கோவளம் பேட்டிங்கா பவுலிங்கா அதை மட்டும் சொல்லுங்க யாராவது. கோவளம் டாஸ் பேட்டிங்கா பவுலிங்கா? ஐயோ அரமாறன்ட்டேனேப்பா, இருங்கப்பா, அதை கேட்க மாட்டேன். சரி ஓகே, அது ஒரு குட் லக் கிரிக்கெட் டீம் பேட்டிங். குட் லக் டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங். ஓகே, கோவளம் தான் குட் லக்கா? ஓகே, அவங்க பேட்டிங். சூப்பருங்க. ஸோ கோவளம் உற்சாகம் பத்தலையே, கேட்கலையேப்பா சத்தம். 400 மீட்டர் தள்ளி இருந்தா கேட்காத கண்டிப்பா. ஆகாஷ், எஸ், நீங்க அடிக்கடி ஸ்கோர் அப்டேட், டார்கெட் இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நீங்க தான் அங்க இருக்கீங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடி. ஓகே டன். 57 ரன் இங்க அடிக்கணும் ஏசிசி அணியினர். சரி ஓகே, செகண்ட் இன்னிங்ஸோட சேஸ் ஃபர்ஸ்ட் பால் பரவாயில்ல, ஒரு ரன் அடிச்சிருக்காங்கப்பா. இல்லை ஆக்சுவலாக ஏசிசியுமே சரியான டீமு. எல்எல்எஃப் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட சாம்பியன்ஸ் 2024 தானே போன வருஷம். ஐயோ, போன வருஷம் ஒரு வருஷமே மறந்து போச்சு. அதோட சாம்பியன்ஸ் எல்எல்எஃப் ஒரு பக்கம் பவுலிங்கில், இன்னொரு பக்கம் ஏசிசி அவங்களுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமு. காத்து இதை எந்த டீம் பக்கம் திசையில் வீச போகுதுன்னு பார்க்கணும். ஏ சேஃப், பட் ஆனால் மிஸ் ஃபீல்டு. பரவாயில்ல, ஒரு ரன் டாட் எடுக்கிறதுக்கு சிங்கிள் எடுத்துட்டு போயிடலாம். இல்லைங்க, இந்த கிரவுண்டில் ஆக்சுவலாக நீங்கள் சிங்கிளுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் டாட் பால்ஸ் போட்டால் தான் உங்களால் கேம்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஆள் இல்லாத தலைக்கு மேலே தூக்கி விட்டு ஒரு ரன் அடிக்க வேண்டியதுதான். வழக்கமாக கல்லி கிரிக்கெட்டில் பண்ணுறது தானே. ஒரு மயான அமைதி. ஷாட் நினைச்சேன், பட் ஆனால் எங்கேயுமே போகலை. என்னங்க எஸ் சூர்யா மாதிரி பேசுறீங்க? சும்மா பாப்பாங்க, பாலுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸை மாற்ற வேண்டியதுதான். அதே மிமிக்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓ சாமா பால்ற ஓய், நல்லா யாருக்காருங்க நடு ஸ்டிக்க அழகா தூக்கி விட்டாரு.
டிஜேயோட கடமை கணியம் கட்டுப்பாடை வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஆக்சுவலா அந்த லாஸ்ட் பாட்டு செம பாட்டு. என்ன மொழி? அச்சம் என்பதில்லையே. அதானா? இல்லை, நடுவில் ஹிந்தி மிக்ஸ் ஆனதெல்லாம் எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. எங்கள் டிஜேயோட கடமை கட்டியம் பட தெரியுமா? எல்லாருக்கும் வேலை கொடுக்குறாரு. எனக்குள்ள வந்து வானத்தை நோக்கி அடிச்சாதான் உண்டு, தரையை நோக்கி அடிச்சா ரன்னு கிடையாது கண்டிப்பாக. Actually, பால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க கஷ்டம். ஏன்னா பவுண்டரிஸ் உங்களுக்கு வராது, மண்ணுனால அப்படியே பால் நின்றோம். புதஞ்சிரும். ஓ அகைன் யார்க்கரு இன்னொரு டாட் பால். ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரிங்க 3-1 முதல் ஓவர் முடிவில். பரவாயில்ல, 3 ரன் அடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும் பாருங்க. பயங்கரமா இருக்குன்றீங்களா தயங்கரமா இருக்குன்றீங்களா? இந்த ஜோக்லாம் நான் போட மாட்டேன். உச்சி வெயில் ஏறப்போகுது, அக்னி நட்சத்திரம் வேணா சொன்னாங்க, இருந்தாலும் கிரிக்கெட்டுக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக க்ரீன் மேட்டில் ஒன்று இருக்குது தெரியுமா? ஆமா, நம்ம அனிமேஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அந்த க்ரீன் மேட்லங்க, டேர்ஃபில் போட்டிருக்கிற க்ரீன் மேட்டுங்க, டேர்ஃபில் போட்டிருக்கிற க்ரீன் மேட்டில் ஒன்று. சரி சொல்லுங்க, என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பால் கொஞ்சம் நின்று வரும், டீ சாப்பிட்டு வருன்றீங்க. அதே தான். இதான் எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருந்தியா? ஓகே, முதல்ல ஓங்கி அடிச்சிருக்காங்களா, வெளியே வா. முக்கி அடிச்சாரு, ஆனா கேப்டன் முகேஷ் கிட்டே கொடுத்துட்டாரா? ஐயோ, முகேஷ் கேட்ச் விட்டாரா? ரன் அவுட்டுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுங்க, ரன் அவுட் இல்லைங்க. ஆக்சுவலாக அந்த பால் கரெக்டாக பட்டுச்சானே தெரியல, பட் ஆனால் செம்மையாக ட்ராவல் ஆகிருக்குது. அது காரணம் காத்து. இதுக்காக பேட்டர் நம்ம சைடு அடிக்க போறாரு பாருங்க. ஓ, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் நமக்கு இங்க லைவ்லயுமே நிறைய இன்ட்ரெஸ்டான ஆங்கிள் ஓடிட்டு இருக்கு. ஐயோ, ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. லட்டு மாதிரி வந்த பால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டாரு பேட்டரு. டாட் பால். பேட்டர் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கிறாரு. பவுலருக்கு எல்லாம் யோசிச்சு போறாருப்பா. ஒரு பால் யோசிச்சு போறாரு பவுலர். ஆக்சுவலா கண்டிப்பா யோசிச்சு போடணும், ஏன்னா இங்க வந்து பேட்டர்ஸ் கொஞ்சம் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த சைடு ஆஃப் த விண்ட் எப்பவுமே ரொம்ப கஷ்டம். பாப்பாங்க. ஐயோ, இன்னொரு டாட் பால். சங்கமாம் சேனா ஒரே ஒரு இதுல மட்டும் தான் क्वेश्चन வருமா? செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஏதாவது क्वेश्चन வருதா? டும் டாடா போட்டுருவோமா? வைடு அப்பீல், பட் ஆனா இல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கரெக்டான பால் தான். ஆக்சுவலா டிஜே எப்போ பாட்டு போடுவான்னு சொல்லி அங்க சேல் லீடர்ஸ் ரொம்ப நேரமா ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ரன் அடிச்சாதான் பாட்டு, ஒன்றி போனாதான் பாட்டு. ஓகே, மறுபடியும் எங்க செம்ம பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க அந்த மனுஷன். நான் இதுதான் சொன்னேன், இந்த எல்எல்எஃப் டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஓகே, வாங்கி அடிக்கப்பட்ட பந்து அதையும் தாண்டி 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 சென்று விட்டது. அம்பேர் என்ன கேட்டு டிஜே ஐயா, டிஜே ப்ரோ ஒரு நிமிஷம். அம்பேர் ப்ரோ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? தேர்ட் அம்பேர், சாரி மெயின் அம்பேர், என்ன கேட்டீங்க? 11 2 ஓவர் முடிவுல கடைசி பந்து 6 பறக்கிறதோட ஓவர் 11 வந்திருக்குது இப்போதைக்கு. கலகுறான் மாமா, வாயை பொழகுறான். இங்க சீலிடர் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு என் தலைவன் டிஜேவே வாயை பொழந்துட்டான். என்னப்பா
வீட்டில் ஒய்ஃப்ட்ட போய் அடி வாங்கணும் அந்த பயத்தில் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே 2 ஓவருக்கு 11 கடைசி பால் பவுண்டரி. 2 ஓவரில் 11. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அருண் என்ன நினைக்கிறீங்க, சேஸ் பண்ணுவாங்களா? க்ளோஸாக போவாங்கன்னு தோணுது. ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ் ஆஃப் அட்ராஷியஸ் இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு. பட் ஸ்ட்ரைக் டு த விக்கெட் கீப்பர். எந்த ரன்னும் இல்லை, ஒரு டாட் பால். ஆரம்பத்தில் சொன்னதான் பால் நின்று வரும், பார்த்து தான் ஆடணும். அது ரப்பர் வந்து வேற. ஓகே ஒன்றி எதுவும் வாய்ப்பு அதெல்லாம் கிடையாது. லிங்கோ அப்படின்றது அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸில் நமக்கு இங்கே லைவில் யூடியூப் லைவில் வந்து எல்லா டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸில் போயிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்கள் அம்பையர் வந்து டோரா புச்சி பேக் போட்டிருக்கான்னு நினைச்சிங்கன்னா அது கிடையாது. அதான் அம்பையர் ஸ்கேம். இந்த பால் கண்டினியூவா இந்த ஓவரில் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பவுலரு. விக்கெட்டா விக்கெட்டுங்க. ஓ போச்சு, பேட்டர் ஷாக்கு, என்னது விக்கெட்டா அப்படின்னு. ஆனா அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவுட்னு கொடுத்துட்டாரு. இன்னொரு விக்கெட்டு. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. டிஜே கொஞ்சம் சவுண்ட குறைங்களேன். ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஆனா ரிவ்யூனா ஸோ அம்பையர் டு தேர்ட் அம்பையர் வி ஹேவ் a review for caught behind. அம்பையர் கொஞ்சம் டைமிங்ல அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் டைமு. சரிங்க ஐயா சொல்கிறாங்க, சொல்லக்கூடாதா? டென்ஷன் ஆகாதீங்க. சரி வெயில் வெயில் இருந்தாலும் அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விடுங்க விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதுலலாம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே அம்பையர் டிசிஷன் ஸ்டாண்ட்ஸ் விக்கெட். அம்பையர் டிசிஷன் இங்க நின்றுருக்காங்க. அவுட்ன்றது தான் குரல். ஓகே அடுத்ததாக நியூ பேட்டர் வந்துட்டாரு. பாட்டே வரலையே. ஓ இதுவும் ஒரு விக்கெட்டா? இல்ல எச்சு கேட்ட மாதிரி இருந்து எனக்கு மட்டும் தான் கிடைச்சா? இருந்திருப்போது. உணர்ச்சி வாசை கட்டுப்படுத்துங்க. இருந்தாலும் கட்டுப்படுத்துங்க. இருந்தாலும் விக்கெட் இல்ல, சும்மா வா. ஆக மொத்தம் டாட் பால் மேல டாட் பால் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே கேட்ச். இன்னொரு வாய்ப்பா? கிடையாது. சிங்கிள். ஸோ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரன் மட்டும் தான். அண்ட் முதல் மேட்ச் நம்மளோட இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி கோலம் ஃபெஸ்ட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க? இறங்கி வந்து அடிக்கணும். ரன் அவுட் அதெல்லாம் இல்லை. ஆளே மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சரி பரவாயில்ல, விட போயிட்டு போதே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஓவர். தம்பி மதுரையா அப்படின்ற மாதிரி மதுரை ஸ்லாங்கில் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அருண். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஓகே 3 ஓவருக்கு 13 ரன்னு. சரியா கவனிக்கல, என்ன சொன்னீங்க? தம்பி மதுரையா அந்த மாதிரி மதுரை ஸ்லாங்கில் அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க பிரதர். சரி நன்றி நன்றி நன்றி. ஸோ 3 ஓவர் முடிவில் இங்கே வந்து 13 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. 2 ஓவர் செம்மையான டாட் பால் போட்டு மாற்றி ப்ரெஷர் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்போதைக்கு ஒரு ரிங்கு சிங் இறங்கணும். இல்லைங்க ஓவருக்கு ஜஸ்ட்டு 10 ரன்னு பவுண்டரி. பேட்டிங் டீம் அடித்தா முடிஞ்சிடும். இன்னும் 11 பால் கிட்டத்தட்ட 43 ரன் அடிக்கணும். ஸோ வாலுக்கு பால் பவுண்டரி வரணுங்கிட்டு. ஓகே ஒத்த கை ஷாட்டு வெளியே வா. ஏ செம்ம ரன்னிங் கேட்ச்ரா பாய். ஐயோ செம்ம கேட்ச் சீரியஸ்லி.
சப்பு நிறைவன் ராஜா சப்பு நிறைவன் அந்த பாட்டு தானே இது. அதேதான். bowling டீம் இந்த இடத்துல பயங்கரமா மூளையை யூஸ் பண்ணி தான் bowling போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாலையும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கால். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இப்போதைக்கு உள்ள அவருக்கு வித் விண்ட் லெக் சைடு ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருக்காங்க போல, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பால் பவுண்டரி ஒன்றும் இல்லை. Batsman பேட்டர் name. நேம் மட்டும் அப்படியே சொல்லிருங்க. பேட்டர் நேம். தேங்க்யூ. நான் சொன்னேன் அல்லவா பால் நின்று தான் வரும் அப்படின்னு. பால் கட்டுற சொட்டுக்கு பால்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பவுலர் போட்டிட்டு இருக்கிறாருங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய இன்டெலிஜென்ட் பால்ஸ் வேரியேஷன்ஸ் எக்கச்சக்கமா போடுறாங்க. வேற இன்னும் நல்லா இருக்கு. ஆஹா நீண்ட முறை அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைட் டெலிவரி. விடவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. எல்லாம் வர எல்லாம் கேட்சிங் பொசிஷன் தான். பாயிண்ட்ல அடிச்சா கேட்சு, பின்னாடி கல்லியில் அடிச்சா கேட்சு, மிட் விக்கெட்ல கேட்சு. ஓகே பால் மிஸ்ஃபீல்டு, கீப்பர் கையில சிக்கல. பேட்ஸ்மேனும் ஓடுறதுக்கு தயங்கல, ஓடல. ஆனால் இப்போ ஓடி பெருசா ரன் எடுக்கிறது வேஸ்ட் தான். ஆனால் பவுண்டரி தான் தேவை அவங்களுக்கு. ஃபைனலாக அடிக்கணும்னு நினச்ச திசையில் அடிச்சாரான்னு தெரில, பட் பால் போயிடுச்சு. கரெக்டுங்க, சிங்கிள் மட்டுமே. அண்டு எங்களோட ஓவர் முடியுமான்னு பார்த்தா இல்லை, இன்னும் பந்துகள் பாக்கி இருக்கு. பேர் அங்கேருந்து பார்க்குறாரு, என்னடா கணக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. ஓ என்ன பவுலர் என்ன மாதிரி அவரை பந்தெல்லாம் யோசிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு மாற்றி மாற்றி. பேட்டிங் டீம் ப்ரெஷரு. ஓகே இறங்கி விக்கெட்டா, அதே தான் ஸ்டம்பிங்க்கு. ஸோ விக்கெட் கீப்பர் இல்லை ஹேண்ட்ஸ் கீப்பிங் பண்ணிட்டு ஒரு விக்கெட்டை பிடிச்சாப்ல. பாசர் ஹேண்ட்ஸு. அண்ட் என் பக்கத்தே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன் இருக்காரு. அவருக்கு வந்து விக்கெட் கீப்பர் டோனி மாதிரி ஒரு கீப்பராக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டார். டக்குன்னு அடிச்சிருக்காரு. பேட்டிங் டீம் மாற்றி மாற்றி வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் அடிக்க வேண்டிய ரன் எக்கச்சக்கமாக இருக்குது. 40+ ரன்ஸு. அண்ட் இதாங்க அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஜாலி பாய்ஸ் பி டீம் தையூர் நியூ காலனி வர்சஸ் குட் லக் கிரிக்கெட் டீம் கோவளம். குட் லக் கிரிக்கெட் டீம் டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். ஸோ குட் லக் டீம் ஃப்ரம் கோவளம் அண்ட் நம்மளோட ஜாலி பாய்ஸ் பி. ஜாலி பாய்ஸே ரெண்டு டீம் லாஸ்ட் இயரும் இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது தையூர்லேருந்து. சரி அவங்களுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சிங். இந்த செகண்ட் மேட்சுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுதுன்றது கிளியராக தெரியுது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16. தலையில் என்ன தண்ணி குடிச்சாலும் ஸ்கோர் சேஸ் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பார்க்கலாம். என்ன போன ஓவர் தான் பார்த்தா நல்லா மாற்றி மாற்றி போகிற ஆள் ஒருத்தர் வந்தார். இதில் வேற ரா பேஸ் மட்டுமே போகிற ஆள் ஒருத்தர் வராரு. நீங்கள் நாங்கள் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தன் மாதிரி பேசுகிறீங்க. என்ன பால் மச்சா அது அப்படின்னு அந்த பால் வைடு போயிடுச்சு. ஓகே ரொம்ப ஹைட்டு வெளியே போகணும்னு பார்த்தா, பட் ஆனால் பிச்சை கூட விட்டு வெளியே தாண்டல. விக்கெட்டு. சொல்லு. ஓகே ஆல்மோஸ்ட் மேட்சை வின் பண்ண பாஸ் பண்ணுங்க அம்பையர்ஸ். bowling டீம் மேட்சை வின் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் தான். ஐயோ உஷப்பா நினச்சக்கிறத திறக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு பந்து மீண்டும் அவுட் சைடு மிஸ் பண்ணிட்டு போயிருக்கு. தருண் ரொம்ப டெக்னிக்கலாகவும் நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ போக போக இந்த டோர்னமெண்ட் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே ஷாட்ல போடப்பட்ட பந்து இதுக்காகவே செட்டப் பண்ணி ஃபீல்டு வச்சிரா. ஐயோ ஐயோ
டேய் சகப்பு தொப்பி அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன் இதுக்காகவே கேப்டன். பவுலர் வந்து நீ லாங்ல வேணாம் உள்ளா வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிப்பாட்டி வச்சு கேட்சா கொடுத்தா ஆக மொத்தம் மனுஷன் கொட்டா விட்டாரு. அதெல்லாம் ஓ சார் பவுலர் கொஞ்சம் டேய் கடுப்புல இருப்பாப்ல. சிகப்பு தொப்பி அப்படின்னு வர நினைக்கிறேன் பவுலர். எல்லாம் இந்த சிகப்பு தொப்பினாலதான் டேய் சிகப்பு தொப்பி அப்படின்னு. ரொம்ப ரோஸ்ட் பண்ணா நம்மள ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. அகைன் ஷார்ட் பிட்ச் இந்த தடவை 6 ஆறுதல். வெளியே போன பந்து மீண்டும் பவுலர் கைக்கே வந்துருச்சு. ஓகே Super ball. போட்டா அடிக்கிறீங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம பால் பாய்ஸ் வெளியே வந்து நம்மளோட கோவலம் பசங்களே இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க நிறைய ஒர்க்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இறங்கி அடிக்க பார்த்தாரு பட் ஆனா முடியல. ஆக மொத்தம் முடிஞ்சிருச்சா மக்களே? எஸ் முடிஞ்சிச்சா முடியலையா என்ன முடிஞ்சிருச்சு. சொல்றீங்க? முடிஞ்சிருச்சு, மேட்ச் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு பால் அடிக்க முடியல கரெக்டா. ஓகே அதேதான். பரவாயில்லைங்க. ஆனா ரொம்ப ஹார்ட் லக் இங்க ஏசிசி டீமுக்கு. ஏன்னா எல்எல்எஃப் போன வருஷம் எங்க விட்டாங்களோ இங்க அங்கேருந்தே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னமோ 2010 2011 சிஎஸ்கே டீம் மாதிரி தெரியுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமா வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ சாங் போடுறீங்களா டிஜே? வெற்றி பெற்ற மாமல்லபுரம் எல்எல்எஃப் அணியினருக்கு எங்களுடைய விளையாட்டுக்குழு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அணியினரை பரிசு மேடை அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எல்எல்எஃப் மாமல்லபுரம் பரிசு மேடை அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வெற்றி பெற்ற எல்எல்எஃப் அணியினருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கடந்த முறை நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் முதல் பரிசு வென்ற எல்எல்எஃப், இந்த முறை நடைபெற்ற முதல் போட்டியில் முதல் வெற்றியை பெற்றிருக்கின்ற எல்எல்எஃப் தயவு செய்து பரிசு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கிரிக்கெட் போட்டியினிடையே கேட்கப்பட்ட கேள்வி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். அதற்கான சரியான பதிலை கூறிய நிஷாந்த் மாமல்லபுரம் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கான ஜிபே ரூபாய் 1000 அனுப்பப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிஷாந்த், இந்த கிரிக்கெட்டை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மீண்டும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த கிரிக்கெட்டை பார்க்க சொல்லி பாருங்க. திடீர்னு உங்களுக்கான கேள்வி வரும், உங்களுக்கான பரிசு மலை உங்கள் வீடு தேடி வரும், உங்கள் போனை தேடி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக அறிவிக்கப்படுகின்றது. விளையாட்டினிடையே கேட்கப்பட்ட கேள்வி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். அதற்கான சரியான விடை 1949 செப்டம்பர் 17. இதற்கான சரியான பதிலை கூறிய மகாபலிபுரத்தை சேர்ந்த நிஷாந்த் அவருக்கு அவருடைய ஜிபே நம்பருக்கு ரூபாய் 1000 உடனடியாக அனுப்பப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்தனையோ பேர் சரியான பதிலையும் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவதாக பதிலளித்த நிஷாந்த், மாமல்லபுரத்தை சேர்ந்த நிஷாந்த் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாமல்லபுரத்தை சேர்ந்த நிறைய பேர் விளையாட்டு போட்டி, குயிஸ் போட்டி நிறைய வெற்றி பெறீங்க. எல்எல்எஃப் என்ன சொல்லிட்டு வந்துட்டீங்களா? அங்கேயே எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணலையே, எப்படி உடனே வந்து பதில்லாம் சொல்றாங்க? நெட்ல பார்த்துருப்பாங்களோ, மேபி அவங்க கட்சிக்காரா இருந்திருக்கலாம்,